ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் மினிடாப் யூஸ் பண்ணி பேரட்டோ சார்ட் எப்படி வரைகிறது அப்படின்ற பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு சம்மரைஸ் டேட்டா இருக்குது. இந்த டேட்டா நம்ம இன்வாய்ஸ் ப்ராசஸிங் டீமோட டிஃபெக்ட் அனலிஸ்ட் டேட்டா. இந்த டேட்டாவை நம்மளுக்கு முன்னாடி ஓல்டு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவில் வாட் டைப் ஆஃப் எரர்ஸ் இதில் இருக்குன்றது, அது ரீசன் ஃபார் ரிவ்யூஸ்ன்ற காலமில் வாட் ஆர் எரர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கு. ப்ளஸ் குவான்டிட்டி ரீஒர்க்டுன்றதில் அதோட கவுண்ட்டு, அந்த பர்டிகுலர் டைப் எரர் கேட்டகரியோட டைப்பு கவுண்ட்டை அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ எரர்ஸு ஜென்ரேட் ஆகிருக்கு, அந்த எரர்ஸை எவ்வளோ கவுண்ட்டு நமக்கு மேக்ஸிமம் மினிமம்ன்ற பாயிண்டெல்லாம் ஒரு சார்ட்டாக ஒரு விஷுவலாக நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நம்ம இதை போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரீசன் ஃபார் ரீஒர்க்ஸ் அண்ட் குவான்டிட்டி ரீஒர்க். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் ரீஒர்க்ஸில் அதுக்கான டேட்டாஸ், குவான்டிட்டி ரீஒர்க்ஸில் அந்த டேட்டா கேட்டகரைஸ்டாக இருக்கிற டேட்டாவுக்கான கவுண்ட்டு, இது ரெண்டுமே இதில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம மினி டேப்பில் ஸ்டாட்ன்ற மெனு இருக்குது. இந்த ஸ்டாட்ன்ற மெனுவில் குவாலிட்டி டூல்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரட்டோ சார்ட்டு அப்படின்ற ஒரு இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபீல்ட்ஸில் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட் டேட்டா இன். ஸோ இந்த டிஃபெக்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட் டேட்டா என்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம ரீசன் ஃபார் ரீஒர்க் அதை எடுத்துடலாம். ஏன்னா அதுதான் அந்த ரீசனை தான் அங்கே நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரீக்வன்சிஸின் இந்த டெஃபெக்ட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்ற பாயிண்ட்டை அங்கே சொல்கிறதால நம்ம குவான்டிட்டி ரீஒர்க்கை இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே 2 ரேடியோ பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியோ பட்டனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் ரிமைனிங் டிஃபெக்ட்ஸ் இன்ட்டு 1 கேட்டகரி ஆஃப்டர் த பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் டூ நாட் கம்பைன் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டூ நாட் கம்பைன் அப்படின்ற பாயிண்ட்டு எடுத்துப்போம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு அப்டேட்க்கு ஈஸியாக புரியும். நான் சொல்கிறேன் அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஒரு சார்ட், பேரட்டோ சார்ட், ஜஸ்ட் நான் கொடுத்த ரெண்டு காலம் டேட்டாஸை பேஸ் பண்ணி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரீஒர்க்ஸ் எவ்வளவு, அதே மாதிரி ரீசன் ஃபார் ரீஒர்க்ஸ் எவ்வளோ என்னென்ன ரீசன், நம்ம கொடுத்த ரீசன் ஃபார் ரீஒர்க்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டியில் எரர்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற பாயிண்ட்ஸு நமக்கு ஈஸியாக காட்டிடுது. ஸோ அங்கே எப்படினாலும் நீங்கள் கீழேயும் அதுக்கான ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்லையும் பார்த்துக்கலாம். ஸோ குவான்டிட்டி ரீஒர்க் அதோட பர்சன்டேஜ் எவ்வளவு, அதில் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்றதை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு எரரோட கேட்டகரிஸாக இருக்கிற எரர்ஸ்க்கு எவ்வளோ கவுண்ட்டு உங்களுக்கு இருக்குன்றது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு அகைன் நான் எக்ஸல் அதை மினி டேப்க்கு போகிறேன். மினி டேபில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் கொடுத்தனா எனக்கு ப்ரீவியஸ் விண்டோவுக்கு போகிறதுக்கு அப்டேட் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் விண்டோவில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டூ நாட் கம்பைன் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா கம்பைன் ரிமைனிங் டிஃபெக்ட்ஸ் இன்ட்டு 1 கேட்டகரி ஆஃப்டர் திஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 90 அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இது ஒரு அப்டேட் என்னென்னா கம்பைன் ரிமைனிங் டிஃபெக்ட்ஸ் இன்ட்டு 1 கேட்டகரி ஆஃப்டர் திஸ் பர்சன்டேஜ். இந்த ஆஃப்டர் திஸ் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி எவ்வளோ எரர்ஸ் இருக்கோ, இந்த 90% மேலே இருக்கிற எவ்வளோ எரர்ஸ் இருக்கோ அவ்வளோவும் அது ஒரு மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரு குமுலேட்டிவாக ஒரு பார் கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் ஒரு விஷுவலாக பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். சேம் அப்டேட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா முதல்ல பார்த்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செப்பரேட்டாக கொடுத்துருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த கம்பைன் வித் அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை வேணால் நான் காட்டுறேன். ஸோ கம்பைன் ரிமைனிங் டிஃபெக்ட்ஸ் இன்ட்டு 1 கேட்டகரின்னு போட்டிருக்கோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி
90%க்கு மேலே இருக்க எல்லா டேட்டாவையும் அதர்ஸ்ன்ற ஒரு அப்டேட்டுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஸோ 90%க்கு மேலே இருக்கிற இதோட எரர்ஸ் எல்லாமே அதர் தென் தட் எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி சொல்லிடுச்சு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு 90%க்கு மேலே எவ்வளோ எரர்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டு உங்களுக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் ஈஸியாக ஒரு இப்போ ப்ரையாரிட்டின் சைஸ்ன்னு வரும்போது எரர் கேட்டகரின்றப்போ நீங்கள் ப்ரையாரிட்டியை வந்து நீங்கள் செட் பண்ணுறது ஈஸி, நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹையர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஐட்டம். நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரா டேட்டாவை பேஸ் பண்ணி எப்படி ஒரு பேரட்டோ சார்ட் வரையலாம் அப்படின்ற பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.